இப்படி எல்லாத்தையுமே தன்னிடமிருந்து கொடுத்த தலைவர் கடைசியா உடலையுமே தானமா கொடுத்துட்டாரு. மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அதன் மூலமாக படிக்கட்டும், பயன்பெறட்டும் அப்படின்னு அவரது ஆசையை அவரது குடும்பத்தினரும் இப்ப நிறைவேற்றி வச்சிருக்காங்க. இதுல குறிப்பா இறுதி வரைக்குமே வாடகை வீட்டில தான் குடியிருந்தார். அந்த அளவுக்கு எளிமைக்கு பெயர் போனவர், நேர்மைக்கு பெயர் போனவர் தான் நல்லக்கண்ணு. இல்ல, நீங்க அங்கதான் யோசிக்கணும். இப்போ ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு, இப்ப பெரிய சமூகத்துல மதிக்கக்கூடிய பெரிய பிரபலம் ஒருத்தர் இந்த பணத்தை 1 கோடியை ஜஸ்ட் லைக் இருந்தாங்க அப்படின்னு தூக்கிப்பட்டாலோ, 1 லட்சத்தை நீங்களே வச்சுங்கன்னு சொன்னாலோ, 10 லட்சத்தை நீங்களே வச்சுங்கன்னு சொன்னாலோ அது விஷயம் கிடையாது. ஆமா, வாடகை வீட்டுல வாழ்ற ஒருத்தர் அந்த பணத்தால எவ்வளவு பலன் அடையலாம்னு தெரிந்த ஒருத்தர் அது ஜஸ்ட் அப்படியே புறங்கையால தள்ளிவிடுறாரு பாத்தீங்களா, அதுதான் அவர் தலைமைக்கான அடையாளம். அதுவுமே அழகு. நீங்க வாடகை வீடுன்னு சொன்ன உடனே 2006 2011 காலகட்டத்துல கிட்டத்தட்ட 2007 அல்லது 2008 இருக்கும், என் நினைவு சரியா இருந்தா, அந்த காலகட்டத்தில் முதல்வராக இருந்த கலைஞர் வீடு அலோகேட் பண்றாரு. தமிழ்நாடு வீடு தர்றாங்க. ஆமா, அந்த வீட்டுல தான் இருந்துட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட 12 வருஷமா அதுல இருந்துட்டாரு. ஆனா கலைஞர் கொடுத்த வீடுங்கிறது 12 வருஷத்துக்கு பிறகு, ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு எடப்பாடி ஆட்சி அரியணை ஏறாரு இல்லையா, அப்போ அவர் அந்த பில்டிங்கை நாங்க டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசா கட்ட போறோம், அதற்காக இங்க இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாரு. காலி பண்ற அந்த வீட்டுலதான் தோழர் நல்லக்கண்ணு வசிக்கிறாரு. அப்ப நல்லக்கண்ணு எங்க போவாருங்கிறத பத்தி எடப்பாடி பழனிசாமி கவலைப்படல. அது அவர் அப்படியே காலி பண்ண சொல்றாங்க. ஆனா அங்கதான் நீங்க நல்லக்கண்ணனுடைய அவருடைய மனநிலையை நீங்க பார்க்கணும். அவர் எந்த விதமான ஒரு சின்ன எதிர்ப்பு கூட தெரிவிக்கல. நான் எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா, இந்த நாட்டு விடுதலை அடைகிறதுக்காக நான் போராடி இருக்கேன் தெரியுமா, எத்தனை தீண்டாமை பிரச்சனைக்கு எதிராக நான் போராடி இருக்கேன் தெரியுமா, சாதி ஒழிப்புக்கு அகைன்ஸ்டா எவ்வளவு போராட்டங்கள் பண்ணிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு வருஷங்கள் சிறையில் இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அரசியல்ல ஒரு பெரிய பவர்ஃபுல் சென்டரா இருந்திருக்கேன், நான் மாநில செயலாளராக இத்தனை வருஷம் இருந்திருக்கேன், அது மாதிரி இத்தனை பொறுப்புகள் இருந்திருக்கேன்னு எதுவுமே சொல்லல. சொன்னீங்களா நான் காலி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டி நகர்ல இருந்து காலி பண்ணி வேற ஒரு வீட்டுல போய் வாடகைக்கு இருக்கிறார் குடும்பத்தோட. அப்ப வாடகைக்கு இருக்கிறாருங்கிற தகவல் வெளியே வந்த உடனே அன்னைக்கு தமிழக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் இதை கண்டிச்சு கடுமையா அறிக்கை வெளியிடுறாரு. அவரு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம போனாரு அப்படிங்கிறது அவருடைய மாண்பு. அதற்காக இன்னொரு வீடு கூட அலோகேட் பண்ணாம இருக்கீங்கன்னா இது என்ன விதமான அரசு? ஒரு விடுதலை போராளி எப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா, ஒரு கம்யூனிஸ்ட் முதுபெரும் தலைவர் எப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களாங்கிற அடிப்படையில் அந்த கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார். அப்புறம் பழநெடுமாறன் உள்ளிட்ட பல தலைவர்களும் இதை கடுமையா கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அதற்கு அப்புறம் தான் அன்னைக்கு துணை முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அப்ப கூட ஓபிஎஸ் தான் தொடர்பு கொண்டு பேசுறாரு. ஒன்னும் கவலைப்படாதீங்க ஐயா, நம்ம பாத்துக்கலாம், உங்களுக்கு வீடு அலோகேட் பண்றோம், இது ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ்ல சிக்கல் தான், அது நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இத்தனை கண்டனங்களுக்கு பிறகு பேசுறாரு. அதற்கு அப்புறமும் கூட தோழர் நல்லக்கண்ணோட பதில் தான் நீங்க பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல எனக்கு வீடு இருக்கு இல்லங்கிறது அப்புறம், முதல்ல கக்கன் பையனுக்கும் வீடு இல்ல, அவரும் இந்த மாதிரி ஒரு அலோகேட் பண்றதுல சிக்கல்ல நிக்கிறாரு, வீடு இல்லாம இருக்காரு, அவருக்கு வீட்டை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த மனிதநேயம், அந்த மாண்புங்கிறது இனி ஒருத்தர் எப்படி பார்க்க போறோங்கிறது தான் பெரிய இதா இருக்கு.